கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் யாக்கோபனுடைய புத்திரர்களிலே கடைசி புத்திரனுடைய பிறப்பை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். யோசேப்புக்கும் பென்யமீனுக்கும் இடையில் கொஞ்சம் நீண்ட ஒரு கால இடைவேளை இருக்கிறது. இதிலே அதன் பின்பு ராகேல் அதிக சுகவீனப்பட்டு போகிறாள். அவளுடைய அந்த பிரசவத்தின் போது அவள் அதிக வேதனைப்பட்டதை காண்கிறோம். இதுதான் அவளுடைய கடைசி பிரசவம். அதன் பின்பு அவள் மரித்து விடுகிறாள் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பின் பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டார்கள். எப்பிரத்தாவுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். ராகேலுக்கு கடைசியாக ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பிரசவத்திலே அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனை இருக்கையில் மருத்துவச்சிகள் என்ன சொன்னார் என்றால், அவளை பார்த்து பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்று ஒரு உற்சாகத்தை கொடுக்கத்தக்கதான வார்த்தையை கேட்டார்கள். அவர் என்ன சூழ்நிலையில் இருந்திருப்பாலும் தெரியல. அதிக ஒரு மரணத்துக்கு அடுத்த வேதனையில் தான் இருந்திருக்கா. பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் அவள் அதிகமாக வாழவில்லை, உயிரோடு இல்லை என்று தான் இந்த வேத வசனத்தின்படியாக பார்க்கிறோம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். பெனானி என்று பெயரிடுகிறாள். ஆனால் அவள் பெயரிட்டிருக்கிறாள். ஆனால் யாக்கோபு அவனுக்கு பெஞ்சமின் என்று பெயரிடுகிறார். பெஞ்சமின் என்று சொன்னால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் பெஞ்சமின் பீறுகிற ஓனாய் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஒரு பீறுகிற ஓனாய். காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையிலே தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். அது அவனுடைய ஒரு வேட்டையாடுகிறதை போல இருக்கும். காலையில் அவன் இரையை பட்சிப்பான், மாலையிலே தான் அதை கொள்ளையிட்டதை பகிர்ந்து கொடுப்பான். அது ஒரு நல்ல ஒரு அன்பான வேலை. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியதான ஒரு அருமையான ஒரு மகனாக பெஞ்சமின் இருந்திருக்கிறான். இன்றைக்கி அநேகருக்கு பெயர் பெஞ்சமின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயருடைய அர்த்தம் இதுதான். அவன் ஒரு நல்ல ஒரு எல்லா காரியத்திலும் மேற்கொள்ளக்கூடியவனாய் அவன் காணப்படுகிறான். ஆகவே இந்த வேளையில் இந்த நேரத்தில் யாக்கோபனுடைய முழு சந்ததியும் நாம் பார்த்தோம். இவர்கள் தான் இன்றைக்கு இஸ்ரவேலின் கோத்திரத்தாராக இருக்கிறாங்க. இஸ்ரவேல் இன்றும் அரசாண்டு கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், இன்றைக்கும் உலக படத்தில் இஸ்ரவேல் ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த நாள் வரைக்கும் ஒரு தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் ஒரு செய்தியாகவே வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் ஒரு உண்மையுள்ள ஒரு தேவன். அவர்தான் மகா யெகோவா தேவன். அவர் இந்த நாளிலே நம்மை நினைத்திருக்கிறார். அவர் எப்படி ராகேலை நினைத்து ஆசீர்வதித்தாரோ அதை போல நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த யாக்கோபனுடைய சந்ததிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல பெயரும் அதனுடைய அர்த்தமும் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.